மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் மேஷமும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? குரு பகவான் சுககுருவாக வந்திருக்காரு. அதுக்கு மேலே நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்னம்மா, நாங்களே 7 நாட்டு சனியில் இருக்கோம், ரொம்பவே சந்தோஷம் அடையும் அப்படின்னு வேற சொல்கிறீங்களே, அடையக்கூடிய ராசியில் ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாமா 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. ஆக சனி 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும் குருனோட பார்வையினால் கட்டுண்டு கிடக்க போகிறாரு. எந்த விதத்துலையும் உங்களுக்கு கெடு பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய 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 ப்ளஸ். முதல்ல நம்மளை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை விட்டு அகழ்றது, விலகிறது அப்படின்றது ஒரு பெரிய 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 ப்ளஸ். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும் சனி பகவான் உங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரா? கண்டிப்பாக கிடையாது. விரைய சனி ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சில பல படிப்பினைகள், சோதனைகள், வேதனைகள்ன்றது உண்டு. அதே மாதிரி வயோதிகம் 60+, 70+க்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உடல்நல உபாதைகள் அப்படின்றது உண்டு. அது முழுசும் பார்த்திங்கன்னா அகலப்போகுது இந்த ஒரு வருஷம். அதுக்கு அடுத்து மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவானே பொங்கு சனியாக இருக்கார். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டெஸ்டினி அடைவீங்க, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ குரு பயிற்சி தானே, குருனோட பாட்டுக்கு வருவோம். நான் முதலே சொன்ன மாதிரி குரு பகவான் சுககுருவாக இருக்கார். இந்த 4ஆம் பாவத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். அப்போ 4ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட கம்ஃபர்ட்டை குறிக்கக்கூடிய பாவம். மேஷராசி அன்பர்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு 4 விஷயம் நடக்குமா. ஒன்று, நிறைய பேருக்கு இடம் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். 15 வருஷமாக எங்கள் பூர்வீகத்திலே நான் இருக்கேங்க, இப்போ ஊரை விட்டு போகிறதுக்கான வழியும் வாய்ப்பு வந்திருக்கு. அது தப்பான விதத்துலேயே நல்ல விதத்துலேயே அப்படின்னா உங்களோட முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பயணிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது பாருங்கள், தொழில் மாற்றம் அப்படின்றது வரும். தொழில் மாற்றம் இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மருத்துவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களோட கனவுகளுக்கு நீங்கள் சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம். ஃபேஷன் டிசைனிங் என்னோட பேஷனுங்க அப்படின்னா அந்த ஃபேஷன் டிசைனிங்கில் கொடிக்கட்டி பறக்கிறதுக்கான காலகட்டம். ஆக இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். டிஃபால்ட்டாக மேஷராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி இருக்குங்க. ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வாங்குறதுக்கான பிராப்தம். ஆல்ரெடி ஒரு கார் இருக்குது, இன்னொரு கார் வாங்குறதுக்கான பிராப்தம். அந்த காரை பார்த்திங்கன்னா மாற்றிட்டு ஒரு லக்ஸரியஸ் வெஹிக்கிள் வாங்குறதுக்கான பிராப்தம். இதெல்லாம் ப்ளஸ். அதே மாதிரி அம்மானோட ஆரோக்கியத்தில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அம்மானுடைய சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் மேஷராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக கோர்ட்டு பிரச்சனை நாங்கள் ஓடியாடிட்டுருக்கோம். அந்த பிரச்சனையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும். அந்த தீர்வு ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆப்போசிட் பார்ட்டியை நம்ம கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அவுட் ஆஃப் த கோர்ட் நாங்கள் செட்டில் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோங்க, அதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரெசிஸ், எங்களுக்குன்னு மறைமுக உறவு ஒன்று இருக்குங்க அப்படின்னா அந்த மறைமுக உறவுனால கொஞ்ச நாளாக கடுமையான மன உளைச்சல் இருந்தீங்க. அதுவும் முக்கியமாக சனி பகவான் 7 நாட்டு சனியை ஆரம்பித்ததுலேருந்து அந்த மன உளைச்சல் அப்படியே லைட்டாக பார்த்திங்கன்னா உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஆரோக்கிய குறைபாடுகள்லேயும் ஒரு பெட்டர்மெண்ட் வரப்போகுதுங்க, கவலைப்படாதீங்க. தொழில் ஸ்தானத்தை உச்சகுரு பார்வை பார்க்குறார். அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் மேஷராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய தொழில் சார்ந்த உபாதைகள் அப்படின்னு இருந்துச்சு. என்னம்மா, நாங்கள் பாட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், சூப்பராக கொண்டு போகிறோம், நாங்கள் என்ன தொழில் நடத்துகிறோமோ அந்த தொழில் பிக்கப் ஆகிறத பார்த்து திருப்பி ஆப்போசிட்டில் அதே மாதிரி தொழில் போட்டுடுறோம். இப்போ நிறைய நடக்கிறது தானே. யாராவது ஒருத்தவங்க ஒரு தொழிலில் நல்ல சக்ஸஸ் ஆனாங்கன்னா அதே ஏரியாவில் இருக்கவங்க அதே தொழிலில் பக்கத்தில் பார்த்து போடுவாங்க. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கிராக்கிகள் குறையும், கஸ்டமர்ஸ் குறைவாங்க, ஒரு போட்டியாக வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் வரும். அந்த மாதிரி எந்த தொழில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அதில் போட்டியாக ஒருத்தவங்க நம்மளை பெருசாக மன உளைச்சல் ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னாலும் சரி, இல்லைங்க நாங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த கன்சர்னில் ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், ஹையர் அஃபிஷியல் ப்ரெஷரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பார்டினேட்ஸ் ப்ரெஷர், இந்த மாதிரி எந்த ப்ரெஷராக இருந்தாலும் அந்த ப்ரெஷர்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வருமா. 12ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, கோயிலுக்கு போகிறது, அதே மாதிரி இன்ப சுற்றுலா போகிறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குமா. ஆக மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. சுககுரு எல்லா சுகங்களையும் கொடுக்க போகிறார், இதில் டவுட் இல்லை.
ஏதாவது நமக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணுமா அப்படின்னா லாபஸ்தானத்தில் ராகு, இது வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வை அவர் மேலே இருக்காது குரு பயிற்சியான பின்னாடி. அப்போ நண்பர்களுடைய நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் அதை செஞ்சேன், என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் கையெழுத்து போட்டேன், கவனம் தேவை. அதே மாதிரி இந்த ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறது, இந்த ஆன்லைனில் ரம்மி விளையாடுறது, டிஜிட்டலில் நம்ம ஏமாறுறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு, அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமான இடைவெளியாக தான் இருக்கும். பெருசாக அந்யோன்யம் அப்படின்றது ஏற்படாது. குழந்தைகளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரும், அதில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கவனம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரப்போதுமா. வாழ்த்துக்கள். இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும், சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், குடும்பத்தில் ஒரு விதமான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குங்க, அது இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது நாங்கள் அதுலேருந்து வெளியே வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.